சனீஸ்வரனுடைய அதிகப்படியான ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சனீஸ்வரன்னா நமக்கு வந்து வேதனைகள், சனீஸ்வரன்னா தோல்வி, சனீஸ்வரனா அவமானம், சனீஸ்வரனா கவலை, சனீஸ்வரனா தாமதம், சனீஸ்வரனா ஏமாற்றம், சனீஸ்வரனா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சனீஸ்வரனா மொத்தத்தில் எல்லாத்தையும் இழக்கிறது, சனீஸ்வரனா தொழில் இல்லாமல் இருக்கிறது, வருமானம் இல்லாமல் இருக்கிறது, சனீஸ்வரனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப சஃபரிங், ரொம்ப வந்து குடும்பத்தில் யாரும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமை, குடும்பத்தில் சஞ்சலங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவு, தனிமை, சூசைட் பண்ணுற எண்ணங்கள், மொத்தமாக வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஓகே, இந்த அஷ்டம சனியில் எப்படி இருக்கும்? ஒரு அஷ்டம சனினா 10 ஏழரை சனிக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒரு விரய சனினா தொழிலில் வந்து விரயமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஜென்ம சனினா உடல் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தில் பாதிப்பு, தீராத நோய், கடன் பிரச்சனைகள், எதிரிகள், போட்டி, பொல்லாப்பு, பொறாமை, சண்டை, இப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பாத சனிக்கும் போது குடும்பத்தில் சண்டை, வாக்குஸ்தானம் அப்படிங்கிற அஷ்டமத்தில் வந்து விபத்து, எலும்பு முறிவு, இப்படி வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட கால்வலி சம்மந்தப்பட்ட சம்பந்தம், இப்படி எல்லாமே சொல்லிடுவாங்க. இது வந்து நார்மல், இது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இப்போ யாருக்கு நடக்குது? மகர ராசிக்கு பாத சனி நடக்குது, கும்பத்துக்கு ஜென்ம சனி நடக்குது, கடகத்துக்கு அஷ்டம சனி நடக்குது, சிம்மத்துக்கு அஷ்டம சனி வரப்போகுது. அது மாதிரி மீனத்துக்கு வந்து விரய சனிலேருந்து ஜென்ம சனி வரப்போகுது, மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. ஸோ இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து இந்த பலனை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போங்க. இந்த சனீஸ்வரனோட என்ன தீர்வு, முழுமையான தீர்வு என்ன, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கான விளைவு எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது, இது எவ்வளோ, இதுக்கு இதோடைய புரிதல் என்ன, சனீஸ்வரன் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன புரிதல் என்ன. ஏன்னா எந்த காரியம் இல்லாமல் இந்த பூமி வந்து தோன்றிய நாள்லேருந்து எந்த காரியம் இல்லாமல் இறைவன் வந்து படைக்கப்படவில்லை. எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது. சனீஸ்வரன் வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த சனீஸ்வரனை எப்படி கையாள்வது, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்க சொல்ல வராரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிவுகளை பாருங்கள். ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார் வந்து தன்னுடைய மாணவர் வந்து புரியலை அப்படின்னா அதற்கான பல வகையான மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க, வழிமுறையை ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்லி பார்ப்பாங்க, புரிய வச்சு பார்ப்பாங்க. புரியலைனால இன்னும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இம்போசிஷன், அதாவது இது பண்ணலைன்னா இத்தனை தடவை எழுதணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கும் புரியலைன்னா பேரண்ட்ஸை வர சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட்னா கிரவுண்டில் ஓட சொல்லுவாங்க. அப்போ எதற்காக இந்த சனீஸ்வரனோட தாக்கம் இருக்குது, இந்த சனீஸ்வரனோட தாக்கம் ஏன் இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னா, ஏன் இப்படி செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வர பதிவுகளை பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் இந்த இந்த பதிவு வந்து ஆரம்பம், இந்த கோர்ஸ். அதாவது வந்து இனி வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி, ஜோதிடம், ஆன்மீகம், புரிதல், ஒரு நல்ல புரிதல், அதாவது வந்து தீர்வு, அதாவது வந்து ஏன் இது மட்டும்தான் இருக்க போகுது, நீங்கள் எந்த கோயில் போங்க இப்படி பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு நான் வந்து